கிராமங்களில் மரங்களை நடவு செய்யும்போது எப்படி நடவு செய்யலாம்? எவ்வளோ மரங்களை நடவு செய்யலாம்? என்ன மாதிரி மரங்களை நடவு செய்யலாம்? எப்போ நடவு செய்யலாம்? எங்கேருந்து இந்த நடவு கன்றுகள்லாம் வாங்கலாம்? அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. பொதுவாக ஒரு இடம் இருக்குன்னா, அந்த இடத்துல 3ல் 1 பங்கு மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி கணக்கு பண்றது? அப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதனால அத பத்தி நான் முதல்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கிராமத்தினுடைய ஒரு பரப்ப வச்சு உங்களுக்கு சொன்னா அது புரியும்னு நினைக்கிறேன். சாதாரணமா சொல்லும்போது ஒரு ஒரு நாட்டுல 3ல 1 பங்கு மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதாவது அதனுடைய பூகோள பரப்புல 3ல 1 பங்கு மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு கிராமத்துல அத எப்படி கணக்கு பண்றது அப்படின்றது நமக்கு கஷ்டம் தான் அத கணக்கு பண்றது. அதுக்கு சில வழிமுறைகளை, சுலபமான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்தினுடைய பூகோள பரப்பு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த இடத்துல எவ்வளவு மரங்கள நடவு பண்ணலாம் அப்படின்ற மாரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கிராமத்தினுடைய பூகோள பரப்பு, அதாவது ஜியோகிராபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பரப்பு 1 சதுர கிலோமீட்டர்ன்னு வைங்க. அந்த பரப்புல 3ல 1 பங்கு அப்படின்னு சொன்னாக்கா, இத நம்ம எப்படி பரப்பளவுல கணக்கு பண்றது எப்படி அப்படின்னா, 1 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றது 100 ஹெக்டர். இந்த 100 ஹெக்டர்ல 33.33 ஹெக்டர் பரப்புல நம்ம மரங்கள் நடணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஹெக்டர்ல 1000 மரங்கள் அப்படின்னு. இப்ப அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய 3ல 1 பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 33.33 ஹெக்டர்னாக்கா, கிட்டத்தட்ட 33,330 மரங்கள் நடணும். இதுதான் கணக்கு. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு கிராமம் அப்படின்னா, 3ல 1 பங்கு மரங்கள் நம்ம நடணும்னா, எவ்வளோ நடணும்? 33,330 மரங்களை நட்டோம்னா, கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு மரத்தை நடுறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதற்கு அடுத்தபடியா இன்னொரு கேள்வி முக்கியமா கேட்கறது என்னன்னு கேட்டா, நாங்க நிறைய மரக்கன்றுகளை நடணும்னு ஆசைப்படுறோம். ஆனா விலை அதிகமா இருக்குது. எங்க கிடைக்குன்னு தெரியல. அப்படின்ற மாரி நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பாக உங்களுடைய கிராமத்துல எந்த மரங்கள் இருக்குதோ, அந்த மரங்கள்ல எப்ப அது காய்த்து விதைக்கு வருதோ, அந்த விதைகளை சேகரித்து ஒரு நாற்றங்கால் அமைக்கலாம். இல்ல விதையாகவே கூட நடவு செய்யலாம். விதையாகவே விதைச்சிட்டு அதுக்கு பிறகு கன்றுகள் அதை எடுத்து நடவு செய்யலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இது மழைக்காலம் தொடங்கிடுது இப்போ. இந்த மழைக்காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, மரங்களுடைய அடித்தூர்ல அந்த விதைகள் விழுந்து முளைச்சி சிறிய கன்றுகள் இருக்கும். அந்த கன்றுகளை எடுத்து நடவு செய்யலாம். சில பேர் என்ன சொல்றாங்க, சார் நாங்க எங்களுக்கு தேவையான கன்றுகளை நம்ம வாங்க முடியல. எங்களுக்கு தேக்கு வேணும், கருங்காலி வேணும், வேறு விதமான மரங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன கேட்டினா, நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மரங்களை நம்ம நட்டால் போதுமானது. அதுக்காக நீங்கள் வெளியூரில் போய் தேடி அலைஞ்சி அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணி கன்றுகளை வாங்கிட்டு நட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கன்றுகளை எந்த இடத்துல நடவு செய்கிறது? குளத்தங்கரையில் நடலாம், ஆற்றங்கரைகளில் நடலாம், ஏரி கரையில் நடலாம், குட்டைகள் இருந்து அதனுடைய கரைகளில் கூட நடவு செய்யலாம். அதே மாதிரி சாலை ஓரங்களில் அழகு மரங்களை நடவு செய்யலாம். நெட்டிலிங்க மரம் மாதிரி, சரக்கொன்றை மரம் மாதிரி, இந்த மாதிரி அழகான மரங்களை சாலை ஓரங்களில் நடலாம். பஞ்சாயத்து அலுவலகங்களில் நடலாம், ரேஷன் கடைகளில் நடலாம், பள்ளிக்கூட வளாகங்களில் நடலாம், பொது இடங்கள்லையும் நடவு செய்யலாம். ஒவ்வொரு கிராமத்துலையும் மேய்ச்சல் புறம்போக்குன்னு சில இடங்கள் இருக்கும். அந்த மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களில் மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு தீவனம் தரக்கூடிய மரங்களே அதில் நட்டோம்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் அதனால் பரவலாக பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆடுகளையோ மாடுகளையோ தீவனம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த மாதிரி தீவன மரங்களை நடவு செய்ய. அன்பின் இனிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவில் சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அன்பு கூர்ந்து நமது பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். நமது பூமி யூடியூப் சேனல் தொடர்ந்து பயன் தருகின்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தரும் என்று உறுதியளிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு பூமி ஞானசூரியனின் நன்றியும் வணக்கங்களும்.